ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம் நைட்டு வந்துட்டு நடந்திருக்கு. அரோரா வந்து கமருதீன் அண்ட் வினோத்தை பற்றி ரொம்ப மட்டமாக இதுதான், இதனால தான் நான் பழகிட்டு இருக்கேன், இது முடிஞ்ச உடனே கைட்டு விட்டுருவோன்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. காலை வணக்கம். ஸோ நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்துட்டு நம்ம அரோரா அண்டு விக்ரம் ரொம்ப நேரமாக பேசியிருப்பாங்க. அவரும் வந்துட்டு அவங்க மூலமாக கமருதீன் பற்றியும் விஜய் பார்வதி பற்றியும் அதுக்கப்புறம் கானா வினோத் பற்றியும் சூப்பராக விஷயத்தை கலந்துருப்பார். அதே மாதிரி அரோராவும் என்னென்ன மைண்டில் வச்சுருக்காங்கன்ற விஷயங்களை கரெக்டாக அப்படியே கொட்டிட்டாங்க. இது வந்து கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் விஜய் பார்வதிக்கும் குறும்படமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஆப்பு கமருதீனுக்கு வினோத்துக்கு இருக்குது. ஆனால் வினோத் வந்து கொஞ்சம் கிளவராக தான் இருக்கார், நம்புறது கிடையாது. பட் கமருதீன் தான் தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருக்காப்புல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் விழுந்துகிட்டே இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கமருதீன் கூடலாம் ரொம்ப நாள் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, அவனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கோவம் வந்துச்சுன்னா அவன் எப்படி பண்ணுறான், ரியாக்ட் பண்ணுறது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதபதைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து பழகுறாங்க. அதுவும் நேற்று வந்து திடீர்னு காலையில் சண்டை போட்டு நேற்று நைட்டு வந்துட்டு ஜாலியாக சிரித்து பேசியிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவனுக்கு என்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாக தெரியும், அவனோட விஷயங்கள் எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ என்னென்னா சண்டை வந்துடுச்சுன்னா அவன் என்னை பற்றி இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக பயங்கரமாக பேசுகிறதுனால அவனுக்கு என்ன தேவை, நான் பழைய மாதிரி பேசணும், அவ்வளோதானே, பேசிட்டு போயிடுறேன். புரியுதுங்களா? இப்போதைக்கு நான் பேசிட்டு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை நான் சைலண்ட்டாக அமுக்கினா தான் வேலைக்கு ஆகும், அவன் கேமை அமுக்கினா தான் இப்போதைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது வருது பாருங்கள், இப்போ தான் எனக்கே தோணுது. நம்ம விஜய் சேதுபதி வந்து கேட்டிருப்பார்ல, யாரோட கேம் அமுக்குறாங்கன்னு, வரவே பாருங்கள், இப்போ வருது பாருங்கள். நான் அவங்ககிட்ட பழைய மாதிரி பேசிட்டேன்னா அவன் சைலண்ட்டாக இருக்க போகிறான், என்னோடய விஷயங்கள் வெளியே வராது அப்படின்னு வந்து இங்கே விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அதாவது அவருக்கு வந்துட்டு பாரு விட வந்துட்டு இவங்க கூட தான் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதையும் வந்து சொல்கிறாங்க இங்கே, எனக்கு வந்துட்டு உன் கூட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்போட, அதுவும் அவன் வந்து என்னோடய எக்ஸுமாக இருந்த ஒரு காரணத்தில் தான் பழகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாதுன்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சரி, கானா வினோத்தை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்போது, கானா வினோத்தை வந்துட்டு அவர் காமெடி பண்ணுறது கவுண்டர் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அவர்கிட்ட இருக்கிற அந்த காமெடி இதை மட்டும் எடுத்து மொத்தம் தட்டி விட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா அவர்கிட்ட நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நானும் நிறையா வாட்டி சொல்லி பார்த்தேன், எங்கே கேட்குற மாதிரி இல்லையே, அது நேருக்கு நேர் சொன்னால் வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணுற ஆளும் கிடையாது. அதையும் சூப்பராக ஒரு வார்த்தை, இவங்களாம் வந்து ஸ்டூபிட் ஏதோ சம்திங். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரெண்டாக இருந்துட்டா அவங்க வந்து நிற்கணும், அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணணும், அவங்களுக்காக இவங்க நம்ம போய் சண்டை போடணும், இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா தப்பையும் நீங்கள் தான்ப்பா பண்ணிங்கன்னு சந்தோஷ் சுப்ரமணியத்தில் இவர் சொல்கிற மாதிரி டக்குன்னு இவங்க 2 பேர் மேலே திருப்பி விட்டாங்க. ஆனால் கானா வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கார். அப்பப்போ வந்து அரோரா பற்றி கமருதீன் காதில் போட்டுட்டு தான் இருக்கார். ஆனால் அவர் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அரோரான் இருக்கார். என்னத்தை பண்ணுவீங்க நீங்கள்? வந்து எல்லாருமே பாருங்களேன், கேம் விளையாட வந்துட்டு கேமை தவிர்த்து இது எல்லாத்தையும் விளாண்டுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது ஒரு பெரிய வாழ்க்கையாக லைஃபாக நினச்சி தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க. நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்க முடியும்? இவங்க என்னென்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் உள்ளே அப்படியே முடிஞ்சிடுது. இவங்களால் இவங்களோட ஃபேன்ஸ்லாம் அடிச்சுக்கிறாங்க பாருங்கள், அது கொடுமையிலும் கொடுமை, பெரிய கொடுமை. ஏன்னா கமர் இந்த மாதிரி பண்ணுறாரு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆப்போசிட் ஃபேன்ஸ் வர, அவர் நல்ல ஒரு அந்த மாதிரிலாம் இல்லை, அரோரா தான் ஏமாத்துறாங்கன்னு அவங்க அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்க எதுக்குன்றாங்க. இந்த கேமில் அந்த மாதிரி கான்வர்சேஷன் தேவை? எப்படி பண்ணார் பார்த்துட்டு எங்கால், ஆமாம் உங்கால் என்ன பண்ணார், இப்படி இந்த டாஸ்க் மூலமாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இது அதை நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இவர் இதையே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அரோரா கண்டிப்பாக வந்து டாப் 5 போயிடுவாங்க. கமருதீனோட பிளேஸை உடச்சி, கமருதுக்குன்னு டாப் 5 எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிளேஸை உடச்சி அந்த இடத்துல இவங்க போய் உட்காந்து இவர் அனுப்ப போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. அதுக்கு தான் ஓவராக திங்க் பண்ணாமல் அந்த பக்கம் போகாமல் அவரோட கேம் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். பட் இங்கே பார்த்திங்க உள்ள அழகாக வந்து விக்ரம் கிட்ட வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.